இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க ஜெயம் ரவி அவருடைய ஹிட் அண்ட் ஃபிளாப் படங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஜெயம் படம் ஞாபகம் வரும். பட் ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் சொன்னாங்க, என்ன ரவின்னு கூப்பிடுங்க, ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவருடைய கப்புள் அந்த 2 பேரும் அந்த பேரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தமிழ் சினிமால இருக்க அந்த ஜோடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹீரோ வந்துட்டு நல்லா பீக்ல இருப்பாங்க, ஹீரோயினும் பீக்ல இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிகா சூர்யா அப்படி நம்ம சொல்லுவோம். சோ அப்படிதான் வந்து கப்பல் நமக்கு தெரியும். பட் ஜெயம் ரவி அவங்களுடைய கப்பல் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஃபேமஸா இருப்பாங்க. ஆர்த்தின்னு சொன்னாலும் திரையுலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஜெயம் ரவின்னு சொன்னாலும் திரையுலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. கப்பல்னா இப்படிதான்பா இருக்கணும், என்னம்மா ஸ்வீட்டா பேசுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க டைம்ல திடீர்னு அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறமா தான் ஜெயம் ரவி அவர்களை பத்தின கிசுகிசுகளே தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிசுகிசுகளுமே இல்லாம நிறைய படங்களை வந்துட்டு பண்ணிட்டு வந்தாரு ஜெயம் ரவி அவர்கள். சோ அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவர்களுடைய முதல் படமே யார் இயக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணனான மோகன் ராஜா அவர் தான் வந்து இயக்குறாரு. சோ மோகன் ராஜா அவர்கள் தெலுங்குல வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் தமிழ்ல வந்துட்டு ஜெயம் ரவி அவர்களை வச்சு ஜெயம் படம் வந்துட்டு எடுக்கிறாங்க. சோ தெலுங்கு இதுவும் பாத்தீங்கன்னா தெலுங்கு ரீமேக் படம் தான். சோ தெலுங்குல வந்துட்டு ஜெயம் அதே நேமோட அதே கதை எல்லாமே இங்க வந்துட்டு மோகன் ராஜா அவர்கள் ஜெயம் ரவி வச்சு கொடுக்குறாங்க. சோ தெலுங்குலயும் சதா தான், இங்கேயும் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஜோடி சதா தான். சோ மியூசிக் கதை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படம் வந்துட்டு ஜெயம் ரவி அவருடைய அறிமுகமாகிற படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட். சோ இதுதான் ஜெயம் ரவி அவர்கள் அறிமுகமாகிற முதல் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோவா அறிமுகமாகிற முதல் படம்னே சொல்லலாம். அவர் சைல்ட்ஹுட்லயே பாத்தீங்கன்னா 2 படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. 93, 94 அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா வந்துட்டு படங்கள்ல நடிச்சிருக்காரு. பட் ஹீரோவா என்ட்ரி ஆகிற படம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் படம் தான்.